Folks from the flight captain speaking. My name is Henko Vermeulen. Welcome aboard the Subway Flight 3012 to Cape Town. We are the flight first officer Cobus Blok. And in the cabin in charge Lieutenant Anke and the team consisting of Lavelle. ஸோ கைஸ் அன்றைக்கி மார்னிங் 6:30 போல் நாங்கள் ஃப்ளைட் போர்ட் ஆனோம். கேப் டவுன் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 9:30 போல் ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் கார் வந்து ரெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கேப் டவுன் டு ஹெர்மானஸ் போகிறதுக்கு ஒரு 2 hours to 2.5 hours ஆகும். அங்கே போயிட்டு நாங்கள் வேல் வாட்சிங் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதை வந்துட்டு நான் தனி வீடியோவை போடுறேன். ரெண்டும் சேர்த்து போட்டால் வந்துட்டு ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வந்து அதை தனி வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ ஹெர்மானஸ் போயிட்டு நாங்கள் வேல் வாட்சிங் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியில் செக்இன் பண்ணோம். அது ஒரு ஏர்பிஎன்பி தான். ஹெர்மானஸ் போகிற ரூட்டே வேறு லெவலில் இருக்கும். ஏதோ ஒரு விண்டோஸ் வால்பேப்பருக்குள்ளே போகிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுமே. சம்மர்லி இப்படின்னா வின்டரில் சொல்லவே வேண்டாம், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அந்த ரூட் ஃபுல்லாகவே செம்ம சீனிக்காக இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ரீச் பண்ணிட்டோம் அரௌண்ட் 5:30 போல். இது வந்து ஹெர்மானஸ் பீச் கிளப்ன்ற ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். வேறு லெவலில் இருந்துச்சு அந்த இடமே. ஒரு வெக்கேஷனுக்கான பர்ஃபெக்டான பிளேஸ்னு சொல்லலாம். நம்ம வெளியே எங்கேயும் போய் சுற்றி பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. உள்ளவே எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. பீஸ்ஃபுல்லாக ஒரு 3-4 days போய் ஸ்டே பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வரலாம். பின்னாடி அப்படியே பீச்சு. ஸோ நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு பீச்சுக்கு போயிட்டு விளையாடிட்டுலாம் வந்தோம். குயிக்காக அப்படியே ஒரு ஹவுஸ் டூர் பார்த்துடலாம். டோர் ஸ்டாப்பர் ஒன்று வச்சுருக்காங்க. ஹலோ. ஓகே, நம்ம பாத்ரூமுக்கு லாஸ்ட்டில் வரலாம். கேஸ் ஸ்டவ் வச்சுருக்காங்க, சிலிண்டர் இருக்குது, கேஸ் ஸ்டவ் வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்தோடனே ஒரு கெட்டில் இருக்குது கிச்சனில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு கட்லரிஸ், பிளேட்ஸ், கிளாஸ், பவுல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. கீழே சிங்க் இருக்குது. எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆனில் தான் இருக்குது. அப்புறம் ஒரு அவன் இருக்குது, மைக்ரோவேவ் அவன். இந்த பக்கமும் ஸ்டவ் இருக்குது, ஹாட் பிளேட் வச்ச ஸ்டவ் இருக்குது. கீழே வந்துட்டு அவன் இருக்குது. ஓகே ஓகே, இந்த அயலும் நல்லா இருக்குது. இது வந்துட்டு லிவிங் ரூம் போல். ஸோ கவுச் இருக்குது, அப்புறம் ஒரு டிவி இருக்குது. நைஸ். ஸோ இந்த பால்கனிக்கும் நம்ம அப்புறமா வரலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, அந்த சைடு இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம். ஸோ யா, இங்கேயுமே ஒரு ஓகே, இது பால்கனி கிடையாது. இது வந்து ஒரு பீச் கிளப்குள்ளே இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு வீடு தான். தென் இதெல்லாம் இருக்குது. ஹவுஸ் கீப்பிங் கபர்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு வார்ட்ரோப் கபர்ட். ஓகே, அயன் பாக்ஸ் இருக்குது, அயனிங் ஸ்டாண்ட் இருக்குது, ஃபேன் இருக்குது, அப்புறம் ஹீட்டர் இருக்குது. சாரி, வாட் இஸ் அ ட்ரையர். ஓகே, life isn't all about waiting for the storm to pass. It's about learning to dance in the rain. Nice. பாத்ரூம் செம்ம நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னொரு பெட்ரூம், டபுள் பெட். வாவ், நைஸ், அழகாக இருக்கு. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்துட்டு டவல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபேனு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வெளியில் பார்த்தா இங்கேயும் கார்டன். அவ்வளோதான். நம்ம பால்கனி போய் பார்க்கலாம். ஓகே, இது லாக்டில் இருக்குது, பட் ஒரு குட்டி பால்கனி தான். வெளியே 2 சேர் போட்டிருக்காங்க. அப்புறமா நம்ம போயிட்டு பார்க்கலாம். Hi. Go inside.
வரும்போதே ஸ்பார் போயிட்டு கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ ப்ரெட்டு, அதுக்கப்புறம் இது வந்து எண்ணெய், அப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இருக்காது, க்ரஷ்டு மாதிரி தான் கிடைக்கும் இங்கே அது. அதுக்கப்புறம் மின்ட்டு, கொரியாண்டர். இந்த மின்ட்டு, கொரியாண்டர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நாங்கள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அப்புறம் எக்ஸ் வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்காக. அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் கேர்டு இருக்குது, தக்காளி வாங்கணும், லெமன், இது என்னது பச்சை மிளகா, அப்புறம் சிக்கன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். வீட்டிலேருந்தே நான் மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பருப்பு, அப்புறம் இதில் வந்துட்டு சோம்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் மிளகாய் தூள், இதில் வந்துட்டு இதில் என்ன தூள் இருக்குது தெரியல. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சீரக பொடி அது மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன், காஃபி பவுடர். ஏன்னா இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு மோர் தென் 8 days மேலே இருக்க போகிறோம், அதனால எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா. இதெல்லாம் வந்து என்னோடய சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே இதில் வச்சிட்ருக்காங்க. அப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஒரே ஒரு குக்கர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி இங்கேயே வந்து வெசல்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி தான் போட்டுருந்தாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ஃபுல்லி ஃபர்னிஷ் தான். ஸோ அதனால் குக்கர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா, இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு ஒரு வாக் போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பீச் வந்து அக்சசபிள். அங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல், அப்புறம் இண்டோர் கோர்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் அங்கே இந்த பார் இதெல்லாமே கொஞ்சமாக வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்துட்டு அங்கே விளையாடிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.